அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஐகான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது எக்ஸலில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா, இங்கே குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இங்கே டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக ஆகும், இங்கே சப் டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஐகான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸலில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா இருக்குது, அதோட வேல்யூ இருக்குது. ஸோ நான் அதை வந்து டோட்டல் வந்து ஆல்ரெடி ஃபார்முலா போட்டு வச்சுருக்கிறேன். குவான்டிட்டி ப்ளஸ் வந்து கிலோ வந்து டோட்டல் பண்ணுற மாதிரியும், அதே போல் வந்து சப் டோட்டல் வந்து டோட்டல் பண்ணுற மாதிரியும் நான் ஃபார்முலா இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் இங்கேயும் வந்துடும். ஸோ அதில் இந்த ஐகான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெவலப்பர் அப்படிங்கிற இந்த டேப்குள்ளார போங்க. ஸோ இந்த டேப் ஒரு சில பேர்த்துக்கு வியூ ஆகாதவங்க ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் போங்க. அதில் வந்து கஸ்டமைஸ் ரிப்பனில் வந்து இங்கே டெவலப்பருங்கிற அன்டிக் இருக்கும், டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா டெவலப்பர் வந்துடும். ஸோ இந்த டெவலப்பரில் போயிட்டு இன்செர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளார போனீங்க அப்படின்னா நிறைய விதமான ஐகான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐகான் ஃபோம் கண்ட்ரோல் அப்படின்னு கீழே வந்து இந்த ஐகான் இருக்கும், ஸ்பின் பட்டன் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ உங்களோட காலத்துக்குள்ளார கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது போங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் ஏற்கனவே டிஃபால்ட்டாக வந்து மேக்ஸிமம் வேல்யூ இவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2, 4, 6 அப்படிங்கிற மாதிரி வரும், 3ன்னு கொடுத்தா 3, 6 அந்த மாதிரி வந்து வரும். இல்லை ஒரு குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணணும்னா இது 1ங்கிறது டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். செல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்ன லிங்க்கு, அதாவது இந்த இடத்துல தான் குவான்டிட்டி இந்த இடத்துல குவான்டிட்டி இன்க்ரீஸ் நம்ம இங்கே இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ண எந்த இடத்துல அந்த செல்லில் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நம்ம இந்த காலம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ கொடுத்த உடனே நீங்கள் வெளியில் சும்மா கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ண பார்த்திங்கன்னா 1, 2, 3 ஸோ கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டிக்ரீஸ் பண்ண உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதே நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கண்ட்ரோலில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் 5ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக்லேயே 5 வந்துருச்சு, டபுள் கிளிக்கில் 10 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இடத்துக்கு வேணால் நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ண முடியும் இந்த ஐக்கானை. இது சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.